ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் வீடியோ பின்ன ஹேர் சீரம் ப்ரிப்ரேஷன் வீடியோ எல்லா வீடியோவும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கு மேலே நம்ம ஷாம்புவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எல்லா வீடியோவிலும் பல தடவை நான் சொல்லியாச்சு. ஆனால் எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியாது. நான் மட்டும் ஒரே மாதிரி தான் ஷாம்பு பேஸ் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அதனால என்னோட ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கு, ஹேர் ஃபால் இல்லை எனக்கு. அதுதான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஹேர் க்ரோத் வேணும்னா நான் ஹேர் சீரம் பண்ணதை மிச்ச மீதியை எடுத்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். நான் வச்சுருக்கேன் பாருங்கள். இது வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஷாம்பு ரெடி பண்ண போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மிச்ச மீதியை போட்டு நல்லா நம்ம பாயில் பண்ணிக்கணும். ரொம்ப பாயில் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக பாயில் பண்ணிக்கிட்டாலே போதும். அப்போவே அந்த வெந்தயம் அந்த ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல்லெல்லாம் நல்லாவே நமக்கு அப்சர்வ் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். சூப்பராக இருக்கும். நான் எத்தனோ தடவை சொல்லியிருக்கேன், நம்ம ஹேர் ஆயில் ஆஃப்டர் ஹேர் ஆயில் வந்துட்டு ஷாம்புவை டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. நமக்கு ஹேர் ரூட் ப்ராப்ளம் டேமேஜ் வரும், ஹேர் க்ரோத் ஆகாது, ஹேர் ஃபால் ஆகாது. நம்ம ஹேர் ஆயில் போட்ட உடனே நமக்கு முடி வந்துடும் நம்ம சொல்ல முடியாது. எதுக்குன்னா நம்ம ஷாம்பு எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் மெயினாக வேணும். சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் டைரெக்டாக ஷாம்பு யூஸ் பண்ணுறோம், நம்ம முடி நல்லா தானே இருக்கும்னு. ஆனால் அந்த முடி கொட்டுற பிரச்சனை அப்பப்போ நமக்கு தெரியாது, அதிகமாக தெரியாது, எப்போவுமே தெரியாது. பின்ன அதே மாதிரி நம்ம ஹேர் ஆயில் போட்டாலும் ஹேர் சீரம் போட்டாலும் நீங்கள் நெயில்ஸில் வந்து மசாஜ் கொடுக்காதீங்க. அந்த விரலால் மசாஜ் பண்ணிங்கன்னு இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம ஹேர் ரூட்டுக்கு. யாருக்கு ரொம்ப ஹேர் ஆயில் யூஸ் பண்ணணும், நம்ம எது யூஸ் பண்ணாலும் எங்களுக்கு ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிஜமாகவே உங்களுக்கு 200% நான் சொல்கிறேன், உண்மையாகவே உங்களுக்கு ஹேர் க்ரோத் சூப்பராக வரும். நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். யாருக்கெல்லாம் ஹேர் க்ரோத் என்ன ஹேர் ஆயில் போட்டாலும் ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குது அப்படியெல்லாம் நினைக்கிறவங்க இந்த மாதிரி டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஹேர் ஆயிலும் அப்படி தான், நம்ம ஹேர் ஆயில் யூஸ் பண்ணத உடனே இந்த மாதிரி ஹேர் சீரமும் யூஸ் பண்ணிட்டு வரணும். ஆனால் ஹேர் பேக் போட முடியாதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஹேர் சீரம் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் சீரம் ஹேர் ஆயிலை பற்றி எல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் விசிட் கொடுக்கலாம் என்னோடய சேனலுக்கு ஒரு தடவை. அப்புறமா நான் இன்றைக்கி 2 சிக் ஷாம்பு எடுத்திருக்கேன். எனக்கு போதும். நான் எந்த சீகக்காய் யூஸ் பண்ணாலும் ஷாம்பு யூஸ் பண்ணாலும் இதே மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகும். இப்போ அந்த ஷாம்பு அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஹேர் வாஷ் கொடுங்க, சூப்பராக ஆகும். பின்ன ரொம்ப ஹேரை வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆக்கிக்காதீங்க. கொஞ்சம் எண்ணெய் தன்மைங்கிறது தலையில் இருக்கட்டும். எப்போவுமே ரொம்ப ட்ரை பண்ணிக்கக்கூடாது. நம்ம முடிய ரொம்ப ட்ரை பண்ண அளவுக்கு ரொம்ப டேமேஜிங் தான் ரொம்ப அதிகமாக வரும். அதனால இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஷாம்புவாக யூஸ் பண்ணிட்டு வர ஹேர் க்ரோத்து நல்லா ஆகும். எவ்வளோவான நீல முடிக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சூப்பராக ஹேர் க்ரோத் ஆகும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.